ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களை எப்போ வெளியிடுவீங்கன்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு ஆசிரியர் சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதமாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இருந்தாலும் 10th 11th 12th மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. மேல்நிலை கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் வைக்கிறது ப்ளஸ் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது, சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுறது குறித்து ஒரு உயர்மட்ட குழு பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த உயர்மட்ட குழு அடிப்படையில் ஸ்கூல் இன்னும் ரீஓப்பன் பண்ணாத நிலை இருக்கிறதுனால 10th 11th 12th மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் 10th மாணவர்களுக்கு 40% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 11th 12th மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 30% சிலபஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணாங்கன்னா, 70% பாடங்கள் முதன்மை பாடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 30% பாடங்கள் விருப்ப பாடங்களாக இருக்கும். முதன்மை பாடங்களை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் டீச் பண்ணி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. விருப்ப பாடங்கள்ங்கிறது நீங்களாக பார்த்தீங்கன்னா சுய விருப்பத்தின் பேரில் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரிடக்ஷன் பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஆசிரியர்களுடைய கோரிக்கை, தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தோட கோரிக்கை என்னென்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எந்தெந்த பாடங்களை படிக்கணும் கொஞ்சம் தெளிவாக வெளியிடுங்க. அந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் குறித்து சிலபஸ் வெளியிடுங்க, ப்ளூ பிரிண்ட் வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க தமிழக அரசுக்கிட்ட. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் சங்கங்கள் அதாவது பாடங்கள் குறைக்கப்பட்டாலும் என்னென்ன பாடத்தை படிக்க வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் வைத்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கல்வி நிறுவனங்கள் கடந்த 6 மாதங்களாக மூடப்பட்டுள்ளன. தற்போது ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இருந்தாலும் தொற்று காரணமாக மாணவர்கள் பாடத்திட்டங்களை குறைக்க முடிவு செய்து தமிழக அரசு கல்வியாளர்களை கொண்ட ஒரு குழுவை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நியமனம் செஞ்சிருந்தாங்க. பிறகு இந்த குழுவினர் பாடத்திட்டங்களை குறைக்க பரிந்துரை அடிப்படையில் 40% பாடங்கள் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு 12th 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 30% பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்ட அந்த 40% பாடத்திட்டங்களும் இன்னும் வெளியிடலை, 30% பாடத்திட்டங்களும் வெளியிடலை. ஸோ இதனால மாணவர்கள் எந்தெந்த பாடங்களை படிக்கணும், எந்தெந்த பாடங்குளங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சிபிஎஸ்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க சிலபஸ் 30% ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொதுவாக நாங்கள் 30% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ரெடியூஸ் பண்ணாங்க. ரெடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின் பேங்குமே விட்டுருந்தாங்க. சரிங்களா? சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் விட்டுருந்தாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பரும் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டென்டேட்டிவ் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கான ஷெடியூலுமே போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த குறைக்கப்பட்ட பாடங்களுக்கான அந்த சிலபஸே இன்னும் வெளியிடாத இருக்காங்க, ப்ளூ பிரிண்ட் வெளியிடாத இருக்காங்க. ஸோ அதனால ஆசிரியர் சங்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காவது அந்த குறைக்கப்பட்ட பாடங்கள் குறித்து விரைவாக சிலபஸ் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்வு என்பதாலும் அகில இந்திய அளவில் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் வகையில் மாணவர்கள் தங்களை நம்பிக்கையுடன் தயார்படுத்திக் கொள்ள ஏதுவாக இந்த கல்வியாண்டிற்கான பாடத்திட்டங்கள் குறைக்கப்படும் என அறிவித்த நிலையில் பொதுத் தேர்வை எதிர்நோக்கியுள்ள குறிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களையாவது வெளியிட உத்தரவு செய்ய வேண்டும், உதவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. மாண்புமிகு முதல்வர்கள்ட்ட தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. பணியுடன் வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் ரெடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ பண்ணுறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்குள்ள எப்படி சிலபஸ் கொடுக்கலாம், எத்தனை சதவீத சிலபஸை கொடுக்கலாம், எத்தனை சதவீத சிலபஸை டீச்சர்ஸால் கவர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு தான் சிலபஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த 16ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா
சிலபஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க லெசன் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் குறித்து மறுபடியும் தள்ளி போகிறதுனால சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த குறைக்கப்பட்ட பாடங்களை வந்து வெளியிடாத இருக்கிறாங்கன்னு சொல்லி தேர்வு வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உயர்மட்ட குழு வட்டாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியான ஒரு அப்டேட் தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போ வந்து ரெடியூஸ் பண்ணப்பட்ட அந்த சிலபஸ் வந்து வெளியிடுறாங்கன்னு. தேங்க்யூ.